ஹலோ மக்களே 354வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டோரியில கினோயி வந்து யுகிமி அனல் வேகத்துல கூட்டி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கக்காஷி குணாயெல்லாம் கூட அட்டாக் பண்றான். பார்த்தா அவன் பிளாக் பண்ணி போறான். சடனா பாஞ்சு போறதுக்குள்ள யுகிமி வந்து கினோயை காப்பாத்தி கூட்டு போறான். ஆனா கினோயி விடுவானா, தலைவன் தான் உட்சில மாஸ்டர் ஆச்ச. உட்சில வச்சு அட்டாக் பண்றான் கக்காச்சிய. ஆனா கக்காச்சி இருந்தாலும் உட்சில வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் தப்பிச்சு ஓடுறான். அவன் பார்த்தா அப்படி இப்படின்னு ஓடி வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் கக்காச்சி கத்துறான், நிப்பாட்டுன்னு சொல்றான். அவன் ஒராச்சி மரவை பிடிக்கணும்னா இந்த பொண்ணை வச்சுதான் பிடிக்க முடியும்னு சொல்றான். அவன் கோட்டா சாவையில சொன்னான்னு சொல்றான். அவன் கோட்டா செத்துட்டாரான்னு சொல்லிட்டு யூகிமி மிரண்டுட்டா. உன்னை யூகிமி ஸ்டாப் ஆக போறா. உன்னை கினோயி சொல்றான், நம்ம ஓடி போயிரோம்னு சொல்றாவா. நம்ம தப்பிச்சு போவோம், நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம்னு சொல்றான். அவன் அதுக்கப்புறம் அவளும் சரின்னு ஓடி வரா அவன் கூட. அதுக்கப்புறம் பார்த்தா கினோயி அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா இவன் ஒரு காலகட்டத்தில் டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கல, இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்திருக்கா. பார்த்தா அவ பார்க்க அப்படியே வந்து யூகிமி மாதிரியே இருக்கா. பார்த்தா டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கல, இவன் திறந்து பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கா அந்த பொண்ணை பார்த்து. பார்த்தா அந்த சைடுல இருந்து பொண்ணு அந்த கண்ணாடி ஜார்ல கை வச்சு கினோயே பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா அந்த கண்ணாடி ஜார் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி அப்படி வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கா. உனக்கு கினோயி அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதெல்லாம் நினைச்சிட்டு தான் அழுதுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் கினோயி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா இருக்க டெஸ்ட் சப்ஜெக்ட்ல எல்லாருமே செத்து போயிட்டான். ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கான். உடனே இங்க காக்காச்சி டென்ஷன் ஆயிட்டான். கினோயி உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதைன்னு சொல்லிட்டு சிடோரி எத்திக்கிட்டு அனல் வேகத்துல இருந்து ஒரு போட வரான். பார்த்தா யூகிமி வந்து கினோயை தள்ளி விட்டா. உனக்கு காக்காச்சி யூகிமி பக்கத்துல வரா. பார்த்தா சிடோரி அவன் மேல உள்ள போகுது. உடனே அவளை பாக்கல அப்படி ரின்ன பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. காக்காச்சி ஒரு வழியா சிடோரியை ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த பொண்ணை தள்ளி மட்டும் விட்டான். அவன் உடனே பார்த்து திரும்பி அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே காக்காச்சி கேட்கான், அந்த பொண்ணை எதுக்குடா நீ ப்ரொடெக்ட் பண்ற, என்ன மிஷன் கண்டிப்பா நீ வந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ண இறங்கிட்டான் கினோயி. கக்காஷி போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா கக்காஷி பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடிக்கவே மாட்டான் கக்காஷி. டே நீ இன்னும் ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஒராச்சி மரம் தப்பிக்க வைக்க போறியா, நம்ம வில்லேஜுக்கு துரோகம் பண்ண போறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பொண்ணு கண்டி ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கான். அவன் பார்த்தா கக்காச்சி ரெண்டு நினைச்சிட்டு ஓடி வரான். கினோயி வந்து அந்த பொண்ணை நினைச்சிட்டு ஓடி வரான். பார்த்தா ரெண்டு பேரும் குணாய்த்திக்கிட்டு அனல் வேகத்துல வராங்க. பார்த்தா பக்கத்துல நிக்காங்க. பார்த்தா போட்டு தள்ளாம நிக்காங்க. அவங்க பார்த்தா கொஞ்சம் கக்காச்சி கண்ணில் இறக்கி இருந்திருப்பான். ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டான். அவன் ஒராச்சி மருக்கு எதுக்கு யூகிமி தேவைப்படுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கினோயி. ஏன்னா யூகிமியோட பவர் தான் ஒராச்சி மருக்கு தேவைப்படுது. இவங்களால வந்து எப்பனாலும் ஸ்மோக்கா மாற முடியலாம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஒரு பார்டருக்கு வந்து ஈஸியா இந்த ஸ்மோக் மூலியமா கடந்துடலாம். அதுக்காண்டி அந்த பவர் கண்டி தான் வந்திருக்கான்னு சொல்றான். அவன் உடனே வந்து கோட்டா சொன்னதை யோசிச்சு பார்க்கான் கக்காச்சி. ஒரு ஆளால மட்டும்தான் யூகிமி வந்து லார்டு ஒராச்சி மரம் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு உடனே அவன் பேசுறது கக்காச்சி காதை வச்சு கேட்கான். நாங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். நாங்க வந்து யூகிமி பிளட்டை வந்து லார்டு ஒராச்சி மருக்கு வந்து ஆஃபர் பண்ணோம். அதனாலதான் எங்களை விட்டு வச்சிருக்காருன்னு சொல்றான். அவன் பார்த்தா சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மோக்கா கரைஞ்சு போயிட்டான். அவன் சொல்லிட்டு அதை செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா யூகிமி அந்த கதையை கேட்டுட்டா. உன்னை யூகிமி அப்படி பழசை யோசிச்சு பார்க்கா. பார்த்தா யாராலுமே ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு ஆளா செத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கோட்டா தான் அவங்களுக்கு தலைவர் மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ தாவர ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படியே வந்து மரமா நட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒராச்சி மரம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான். எல்லாரும் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒராச்சி மரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா இருந்தாலும் அவனோட வாழ்க்கை கண்டி நாங்க வாழ முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா யூகிமி. அதான் இவங்க ஹெல்ப் பண்ணது டென்ஸோ தூக்கிட்டு போறதுக்காண்டி தான். அந்த சமயத்துல தான் யூகிமி தம்பியை தூக்கிட்டு போயிருக்கான். அவன் கோட்டா சொல்றான், யூகிமி நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்மளால சன்லைட் மூலியமா வாழ முடியாது. ஆனா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வாழணும்னா ஒராச்சி மரம் கூட தான் நம்ம இருக்கணும்னு சொல்றான் கோட்டா. இந்த காத்தெல்லாம் வாழணும்னா சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம இப்படிதான் இருந்து தீரணும்னு சொல்லிட்டு அதனால லார்டு ஒராச்சி மரோட ரிசர்ச் வந்து நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோட்டா. லார்டு ஒராச்சி மரம் இல்லைன்னா என் கிளானுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா யூகிமி. அதுக்காண்டி தான் டென்ஸும் கோட்டோவும் அவங்க வாழ்க்கையை இழந்தாங்க. நம்ம கிளானுக்காண்டி நினைச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா காத்தா கரைஞ்ச அங்க இருந்து போயிட்டா. உனக்கு கக்காசி சொல்றான், கண்டிப்பா அந்த பொண்ணை தேடிதான் வருவான், ஒராச்சி மரம் வருவான், நம்ம போய் தீரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காசி. சடனா பின்னாடி பார்க்காங்க அந்த பொண்ணை காணோம். நம்ம பேசுனதெல்லாம் கேட்டானா அவ கண்டிப்பா வில்லேஜ் தான் போய்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் கினோயி. அவ வில்லேஜ் கண்டி அவ சாவே துணிஞ்சிட்டாளான்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் என்ன செஞ்சாலும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்கு அதான் முக்கியம்னு சொல்றான் கினோயி. சரி நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணலையா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காசி. சரி வா அந்த பொண்ணை போய் காப்பாத்துவோன்னு சொல்றான். அவன் வா டென்ஷன் சொல்றான். அவன் பார்த்தா நாட்டோ ஷிப்போட ஸ்டார்டிங்ல வந்து டென்ஷன் சொல்லி தான் வந்து கக்காசி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பேர் தான் யாமட்ட செஞ்சு அப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பார்த்தா யூகிமி உள்ளே வந்துட்டா. சரி எங்க எல்லாரும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா சடனா நடந்து வர எதிரே ஒண்ணு மிதிக்கா. பார்த்தா ரத்தத்துல மிதிச்சுட்டாவா. பார்த்தா இங்க ஒரு பக்கம் கக்காசி கினோயி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டான டைம்ல பக்குன்னு வந்துருச்சு. ஒராச்சி மாதிரி இந்த வழியில தான் போனான்னு சொல்லுது பக்குன்னு. அப்பனா கண்டிப்பா அந்த கிளானை நோக்கி தான் பேர்பான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. உன்னை யூகிமி அப்படி பாக்கா. பார்த்தா ஒராச்சி மாதிரி ஒருத்தனோட ரத்தத்தை குடிச்சு அவனை சாவே அடிச்சிட்டான். அவன் இவனோட ரத்தம்லாம் தேவையில்லாத ரத்தம், நான் தேவையில்லாம குடிச்சிட்டேன், உன்னோட ரத்தம் தான் எனக்கு தேவைன்னு சொல்றான் ஒராச்சி மாதிரி. உன்னை சுத்தி அந்த பொண்ணு பாக்கா. பார்த்தா எல்லாரையும் கொண்டு வச்சிருக்கான், எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டான். அவன் பார்த்தா அந்த புகையா கரைய சக்தி அவனுக்கு தேவைப்படுது. உன்னை யூகிமி சுத்தி பார்க்க எல்லாரும் புகையா கரைஞ்சு செத்துறவே செஞ்சுட்டாங்க. உன்னை ஒராச்சி மாதிரி சொல்றான், உங்க கிளான்ல உள்ள எபிலிட்டி ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்தேன், யார் ஒருத்தர் எங்க இருக்காங்களோ அவங்களோட பிளட் மட்டும் தான் இதுல ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். அவன் எல்லா சேம்பிளையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் உன்னோட பிளட் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா நீ சொன்ன எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நீ கைட் பண்ணணும் தானே சொன்னு சொல்லிட்டு இருக்கா யூகிமி. யூகிமி அப்படி பழச யோசிச்சு பாக்கா. அவன் கிளான்ல செத்ததெல்லாம் யோசிச்சு பாக்காவா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்கா. நீ வேண்டாம்னு சொன்னாலும் உன்னோட ரத்தம் எனக்கு வேணும்னு சொல்றான். அவன் உடனே அந்த பொண்ணு பயந்து ஓட ஆரம்பிச்சா. பார்த்தா ஒராச்சி மரம் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். பார்த்து அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள தப்பிச்சு ஓடுறான். பார்த்தா ஓடி
ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு டெட் எண்ட்ல போய் மாட்டிக்கிட்டா. ஒராச்சிமார் அந்த பொண்ணை லாக்கே பண்ணிட்டான். என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அந்த பொண்ணு அப்படியே வந்து காத்த மறைய பார்க்க, ஆனா மறையவே முடியல அவளால. ஒராச்சிமார் சொல்றான், என்னைக்குமே என்னோட இறைய நான் தப்பிக்க விட்டதே இல்ல, உன்னையும் நான் விட போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அவனோட கேர்ஸ் மார்க் பவர் இருக்கனால அந்த பொண்ணால அப்படியே புகைய கரைஞ்சு போக முடியல. பார்த்தா லாக் பண்ணிட்டான் அந்த பொண்ணையே. உடனே இந்த பொண்ணு அப்படியே கதறுதா. பார்த்தா யூகிமின்னு சொல்லிட்டு கினோயி வந்துட்டான், கக்காஷியும் வந்துட்டான். அட இந்த பொண்ணை காப்பாத்து நீங்க வந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சிமாரு. சடனா ஒராச்சிமாரு தட்டி விட்டு அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. டென்ஷன் ஆயிட்டான் ஒராச்சிமாரு. சடனா ஜுட்ஸுவை போட்டு அவன் தலையை பாம்பு மாதிரி கொண்டு வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணி தூக்குறான் அவன். அப்படி பூமிக்குள்ள கரைஞ்சு உள்ளே போயிட்டான் அவன். உனக்கு கினோயி சொல்லிட்டு இருக்கான், இவன் இவ்வளவு காலம் ரத்தம் செலவழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப தூரம்லாம் பெருக்க முடியாது, பக்கத்துல தான் பெருக்க முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரம் போனோம்னா யூகிமியை போய் காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உனக்காக சொல்றான், வாங்க நம்ம தனியா பிரிஞ்சு போய் தேடணும்னு சொல்றான் அவன். உன்னை பக்குன்னு தனியா பிரிஞ்சு போய் தேட போயிருச்சு. உனக்கு கினோயி ஒரு இடமா தேடுதான். பார்த்தா ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அங்க யாருமே இல்ல. பார்த்தா இன்னொரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான் அவன். கக்காஷி ஒரு பக்கமும் ஒரு ரூமா தேடுதான். பார்த்தா எந்த இடத்துலயுமே இல்ல, அவங்க தேடி போய்கிட்டே இருக்காங்க. அவன் எங்க போனா தான் தெரியல. பார்த்தா வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் கினோயி. எங்கடா இருக்காங்கன்னு சொல்லி தேடுறான் அவன். பார்த்தா தேடி இருக்கிறதுல இங்கேயும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க செத்து இருப்பாங்கல்ல, அந்த கிரேவ் யார்ட்ல இருந்து அப்படியே புகையா வருது. அவனோட ஆத்மா அப்படியே வழி காட்டுது அவங்களுக்கு. உடனே அந்த வழியை காட்டினது அதை துரத்திட்டு போறாங்க. பார்த்தா கக்காஷிக்கும் அதே மாதிரி வழியை காட்ட ஆரம்பிக்கி. அடே இவங்க நம்மளுக்கு வழி காட்டுறாங்களா, இதுவே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. பார்த்தா 3 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. பார்த்தா வேகமா போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இன்னொரு மரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் வந்து ஒராச்சிமார் அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா ஒரு ஊசி எடுத்துட்டு வரான், அந்த பொண்ணோட பிளட்டை உரியலான்னு பார்க்கான் அவன். பார்த்தா அந்த பொண்ணே மயங்கிருக்கா. அப்புறம் கண்டுபிடிச்சானுக்கிட்டே அந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு கழுத்துல குத்தி அந்த பொண்ணோட ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துட்டான் அவன். அன்னைக்கு காக்காசி டென்ஷன் ஆயிட்டான். லைட்னிங் பிளேடுன்னு போட்டு சிடோரி தூக்கிட்டு ஒரு போடு போடுதான். வெடிச்சு செதறது இடமே. எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா தான் இருக்கு. பார்த்தா யூகிமி படுத்திருக்கா. பார்த்தா ஒராச்சிமார் செதறிட்டான். என்னடா பண்றீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒராச்சிமார் டென்ஷன் ஆயிட்டான். இந்த வாட்டில உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்றான் காக்காசி. ஒரு வாட்டி தான் உன்னை பார்த்து பயந்தேன், இந்த வாட்டி உன் கதையை முடிக்காம போக மாட்டேன்னு சொல்றான் அவன். நீல எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றான் அவன். பார்த்தா 2 பேரும் அனல் வேகத்துல வராங்க, ஈக்குவலா வராங்க. பார்த்து இந்த பில்டிங்கை இடி ஆரம்பிச்சுட்டு கினோயி முழிக்க, என்னடா அந்த பில்டிங் இடி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒராச்சிமார் சடனா குணையத்துக்கு மேல போட்டு அப்படியே கயிறு கட்டி மேல பறந்துட்டான். பார்த்தா கக்காஷியோட சிடோரி ஒர்க் ஆகல. டேய் கக்காஷி நீ இன்னும் வளரணும்டா, என் கூட மோதலுக்குன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் யூகிமி அப்படியே கதறுதா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கினோயி பாத்துக்கிட்டு இருக்கான். இது ஒராச்சிமாரோட கேர்ஸ் மார்க்னு சொல்றான் கக்காஷி. கக்காஷி நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கினோயி கேட்கான். இந்த கேர்ஸ் மார்க்கை போக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள்னா அது ஒராச்சிமார் மட்டும் தான். ஏன்னா இது அவன் தான் ஜுட்சு கேஸ்டர்னு சொல்றான் அவன். ஆனா அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை யூகிமி அப்படியே அவன் தம்பியை யோசிச்சு பாக்கா. டென்சோ அப்படின்னு சொல்றா கினோயை பார்த்து. சடனா மேல இருந்து வெளிச்சம் அடிக்கி அப்படி காத்து அடிச்சோடனே அப்படி புகைய கரைஞ்சிட்டு ஆவா. உடனே அப்படி காத்தா கரைஞ்சோட டென்ஷன் ஆயிட்டான். உட்ஸ்டில யூஸ் பண்றான் தலைவன். பார்த்தா அவ காத்து அப்படி வெளியே பறந்தானே அவ சாவா. அந்த காத்த பறக்க விட மாட்டேங்கான். அப்படியே அரண் மாதிரி கொண்டு போய் அதை லாக் பண்ண பாக்க அந்த காத்த. பார்த்தா சடனா தலைவன் டென்ஷன் ஆயிட்டான். உட்சியில போட்டு விடுதான். அவ புகையா பறந்து போனா தானே அவளை வந்து காப்பாற்ற முடியாம போகும். அவ புகையை லாக் பண்ணி பிடிச்சோம்னா அவள் திரும்பி நார்மல் நிலைக்கு வந்துடான்னு சொல்லிட்டு அந்த புகையை லாக் பண்ண பாக்காம. ஆனா அவனை லாக் பண்ணவே முடியல. அப்படி காத்தா கரைதாவா. பார்த்தா சின்ன வயசுல அவளோட ஃப்ரெண்டு இறந்த மாதிரி இவ்வளவு இறந்துருவாள்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கான் அவன். பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆத்மாக்கள்லாம் இருந்துச்சுல, அந்த ஆத்மாலாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே அது அரண் மாதிரி ஆகுது. பார்த்தா ஒரு மரமே உண்டாகுது. கோட்டா அந்த மக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அவளோட புகை அங்கிருந்து தப்பிக்கவே விடல. அவங்க எல்லாரும் லாக் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கு நடுவில் வந்து அவ திரும்பி இணைஞ்சிட்டா. திரும்பி யூகிமியாவே வெளியே வாராவா. யூகிமி நீ வண்டியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் கினோயி. அதுக்கப்புறம் 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. 3 பாதையில் நின்றுட்டு இருக்காங்க. நான் ஒராச்சிமாரு இன்னும் கண்டுபிடிக்கல, நான் அவனை போய் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கக்காஷி அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா யூகிமி வந்து கினோயை பத்தி சிரிக்காவா. உன்னை யூகிமி சொல்றா, இனிமேல் இந்த காத்த பத்தெல்லாம் பயப்பட போறது இல்ல, என்னோட ஃபியூச்சர் நோக்கி நடந்து போக போறேன், என்ன நடக்குமோ நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாவா. உன்னை அதை கேட்டு அப்படி கினோயும் சந்தோஷப்படுறான். பார்த்தா அவனுக்கு கக்காஷி போன வழியிலே அவனும் கிளம்பி போயிட்டான். சரி நான் இனிமேல் ரூல்ஸ் படி தான் வாழணுமா, சரி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நினைக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.